Alright. So in the class வந்து I mean, you all know me. So in the class, MySQL class will be taught by இன்னொருத்தங்க இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க கமலான்னு சொல்லிட்டு. She teaches Python and MySQL in ஸ்கூல்ல டீச் பண்றாங்க அவங்க. So she will be the one teaching it starting next week. We'll have 1 hour class on Wednesdays, 8 to 9, and we'll have one more class. I think we will have one more 1 hour class just to go through what Fridays. Fridays வந்து 1 more hour class. சரியா? So we'll start the proper class from next Wednesday. இன்னைக்கு வந்து just introduction. I want to see what your interests are. டேட்டாபேசஸ் ரிலேட்டட் எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, என்ன ரீசன்காண்டி நீங்க இந்த கிளாஸ் வந்திருக்கீங்க, and I wanted to do some database in general exercises. So yeah, that's what we're going to do today. But otherwise, the proper classes will start from next week. So the reason எதுக்காக நீங்க இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க, MySQL கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு ரீசன். So I'll start with the Vaishnu. மேம், எங்க காலேஜ்ல வந்துட்டு இப்போ வர்ற கம்பெனி எல்லாமே எஸ்கியூஎல் பத்தி தான் வருது. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எஸ்கியூஎல் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே. ஸோ எஸ்கியூஎல் பத்தி தெரிஞ்சுக்கலான்ட்டு தான். ஸோ இன்டர்வியூஸ்ல எதுல கேட்க, ஸோ கிவ் மீ ஒரு கம்பெனி பேர் சொல்லுங்க அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தேர் ஆஸ்கிங். என்ன கேக்குறாங்க சீக்வல் பத்தி? கார் டெக்னாலஜில இருந்து வந்தாங்க மேம். என்ன டெக்னாலஜி? கார் டெக்னாலஜி. சரி, அப்படி ஒரு கம்பெனியா? ஓகே. பட் எனக்கு எலிஜிபிள் இல்ல, சோ நான் அதை அட்டென்ட் பண்ணல. அட்டென்ட் பண்ணிட்டு வந்தவங்க சொன்னாங்க எஸ்கியூஎல்ல இருந்து கொஞ்சம் கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு கிறிஸ்டல் டெல்டான்ட்டு ஒரு கம்பெனி வந்துச்சு மேம். சரி. அது வந்துட்டு அதுலயும் வந்து எஸ்கியூஎல் வந்துட்டு பேசிக் இது கேட்டாங்க மேம். அவ்வளவுதான். ஓகே. சோ அதுலயே எஸ்கியூஎல் பேசிக் நீங்க போனீங்களா? நான் அட்டென்ட் பண்ணல மேம் இன்னைக்கு. ஓகே, அதுவும் நீங்க அட்டென்ட் பண்ணலாம் அப்போ. சரி சரி சரி, ஓகே. சோ அந்த அந்த ரீசன்னால ஓகே. காலேஜ்ல எஸ்கியூஎல் படிச்சீங்களா? தேர்ட் இயர்ல படிச்சேன் மேம். பேசிக்ஸ் மட்டும் படிச்சேன். ஓகே. பேசிக்ஸ்னா எது வரைக்கும் சொல்லி கொடுப்பாங்க? எது வரைக்கும் போனாங்க? டிபிஎம்எஸ்ல வந்துட்டு கொஞ்சம் எஸ்கியூஎல் பத்தி அதுல வந்துச்சு மேம். அது எப்படி யூஸ் பண்றது என்னன்னு படிக்கல? இல்ல மேம், அதுல டேபிள் கிரியேட் பண்ற மாதிரி சொல்லி தந்தாங்க மேம். ஓகே. அதுக்கப்புறமா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி எல்லாம் ஒன்றும் பண்ணலாம்? இல்ல மேம். ஓகே, காட் இட். ஓகே, ஃபைன். சரி, தட்ஸ் வாட் யூ வில் பி லேர்னிங் ஹியர். இந்த கிளாஸ்ல வந்து மெயின்லி வந்து all the statements எப்படி எழுதுறது, ஏன் எழுதுறது, that's what we will be doing anyway. So I think it will be useful for you. Okay. Okay, that's good. Sibina. Good morning, ma'am. Good evening. Yeah. நான் வந்து ஏற்கனவே ManStack கோர்ஸ் பண்ணியிருக்கேன். அதுல MongoDB வந்து எனக்கு தெரியும். ஒர்க் பண்ணுவேன். அப்போ இப்போ ஜாபுக்கு சர்ச் பண்ணும்போது நிறைய கம்பெனிஸோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கேண்டிடேட் 2யுமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. MySQL அண்ட் MongoDB எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்போ அதுவும் கத்துக்கலாமே அப்படின்னு. அதனால இருக்கீங்க. ஓகே. சோ ஆல்ரெடி டேட்டாபேஸ் ஃபெமிலியாரிட்டி இருக்கு. சோ நீங்கள MySQL வந்து நீங்களா ட்ரை பண்ணி பாத்தீங்களா என்ன ஏதுன்னு? ஆமா, நான் MySQL வந்து ஒரு வெப்சைட்ல ஒரு பாட் மாதிரி அதுல கொஞ்சம் எக்ஸசைசஸ் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைசஸ் இருக்கும். அதுல ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா யாராவது டீச் பண்ணி கத்துக்கிட்டா அதை கொஞ்சம் டீடைலா கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். Yeah, agreed, definitely. Attending a class will be lot easier. But I was just curious. So MongoDB-க்கும் MySQL-க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு தெரியுமா? MySQL வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வேயா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படியெல்லாம் இது பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டேட்டாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸை பொறுத்து அந்த மாதிரி டேட்டாவை அரேஞ்ச் பண்ணணும். ஆனா MongoDB-ல வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஈஸியா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் டேட்டாவை. Correct. Yeah, MongoDB is a huge difference. It's not relational database, whereas MySQL is relational. So அந்த ரீசன் காண்டி வரீங்க. So speaking of which, நீங்க MERN ஆல்ரெடி தெரியும். MERN ஸ்டாக்ல ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, பண்ணிருக்கேன். 4 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு.
Okay, fine. Yeah. If you are interested, we also have another project. We have a couple of Sayur students are starting to work on it. If you are interested in working on any project, let me know. Okay. We can put you on the other project. Okay, that's good. Hari. Yeah, ma'am. மேம் மெயினாக நான் கற்றுக்கிற ரீசன் என்னன்னா, ஆஃபீஸில் லைக் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எக்ஸல், அதுக்கப்புறமா நிறைய இடத்துல லைக் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் லாட் ஆஃப் டேட்டா. ஸோ நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் டு பிளே அரவுண்ட் வித் டேட்டா அண்ட் அகெயின் லைக் ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்துட்டு அனாலிட்டிக்ஸ், டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா லாட் ஆஃப் இன்வென்ட்ரி, ஸோ எங்கே எக்ஸ்பெக்ட் ஆகுது, எங்கே பேர்ன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி லைக் அனாலிட்டிக்ஸ் பர்பஸ் ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் ஏதாவது ஆட்டோமேஷன் பண்ற இடத்துல டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த அந்த சார்ட்டிங் அதெல்லாம் கத்துக்கிறதுக்காக தான் மெயின் ரீசன். பேசிக்கலி டேட்டா மேனேஜ், நிறைய டேட்டா இருந்ததுன்னா at workல நிறைய டேட்டா all over the place இருந்ததுன்னா put it all together in a proper way. SQL is in a relational database and then using that data, the database will be useful. Okay, sounds good. Bhaskar. ஹலோ மேம். ஹலோ மேம். இப்போ தேர்ட் இயர்ல தான் நமக்கு MySQL ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதான் MySQL பத்தி தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கேன் மேம். ஸோ எனிவேஸ் வந்து காலேஜில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? எந்த காலேஜ் நீங்கள்? நான் திருச்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ். ஸோ காலேஜில் MySQL காலேஜ்லேயும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஓகே, ஸோ காலேஜ்லேயும் படிச்சுக்கிட்டு இங்கேயும் படிக்கலாம்னு வந்திருக்கீங்களா? ஆமாம் மேம், தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கேன் மேம். கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோஃபார் டேட்டாபேஸ் காலேஜ் ஆரம்பிச்சிருச்சா? தேர்ட் இயர் இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மேம். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு வரைக்கும் ஒரு ஐடியா இருக்கா? MySQLனா என்ன, டேட்டாபேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கா? அது இன்னும் தெரியல மேம். கோடிங் தான் மேம் இப்போ ரன் பண்ண சொல்லிருக்காங்க கம்ப்யூட்டர்ல. கோடிங் ரன் பண்ண சொல்லியிருக்காங்களா MySQLக்கா? ஆமாம், அந்த ப்ராம்ப்ட்ல போய் ரன் பண்ண சொல்லிருக்காங்க. சரி, ஓகே ஆல்ரைட். உங்களுக்கு லேப்டாப் இருக்கா? பிகாஸ் MySQL பண்றதுன்னா லேப்டாப் வேணும். லேப்டாப் இருக்கு மேம் இப்போ. சரி, ஓகே, குட். ஆல்ரைட், ஓகே. How about you, Manisha? Hello ma'am, good evening. I'm asking என்ன ரீசன் காண்டி இந்த கிளாஸ் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். செகண்ட் இயர்ல ஆல்ரெடி MySQL படிச்சிருக்கேன் நானு. which means like you are on mute. sorry ma'am, somewhat disturbances happened. செகண்ட் இயர்ல ஆல்ரெடி பேசிக்ஸ் படிச்சிருக்கேன். லைக் எப்படி கிரியேட் பண்றது, அதுல எப்படி ஒர்க் பண்றது அந்த மாதிரி. ஸோ அது எனக்கு ரொம்ப லைக் அதர் கம்பேரிங் லாங்குவேஜஸை கம்பேர் பண்ணும்போது SQL கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரியும் அதுல ஒர்க் பண்றது ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரியும் இருந்துச்சு. சரி, எனக்கு இங்க கிடைக்கும் போது பைத்தானா SQLான்னு பார்க்கும்போது அது கோ வித் MySQLன்னு தோணுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம், பிரீஃபா இன்னும் கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இன்னும் டீப்பா கத்துக்கலாம். ஓகே, ஸோ sure, we'll do that. So இப்போ வந்து இப்போ கிளாஸ்ல மொத்தம் 5 பேர் இருக்கீங்க. I'll see if you know anybody who's interested in learning MySQL, please ask them to join. சரியா? Because anyways teach பண்றோம், we might as well have some more students. So யாராவது if you know of any students, please encourage them to join. So I'll give a overview of என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு. Databases Sayuroda கோலே வந்து not to teach the syntax. எப்படி செலக்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், தட் இஸ் we will teach that. அதுவும் டீச் பண்ணுவோம். பட் ஐடியா வந்து you are learning databases. why database? டேட்டாபேஸ்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம், எதுக்காக query எழுதணும், வேற என்னென்ன பண்ணலாம் டேட்டாபேஸ்ல. So that is what we will teach. Yeah, so you will have an understanding of databases. So we'll start from what is database ல இருந்து ஆரம்பிப்பாங்க. And towards the very end, if anybody is interested, we will also show ஒரு பைத்தான் ப்ரோக்ராம்ல இருந்து டேட்டாபேஸ் MySQL டேட்டாபேஸ்க்கு எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி டேட்டாவை எடுக்கிறது towards the very end. எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா பண்ண பிறகு.
So that's what we will do. Another thing we will do is we will ask you to create your own database. So அதனால எல்லாரும் லேப்டாப்பும் வச்சிருக்கணும், and you have to install MySQL also. அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டு தென் the way we did with the last batch is நீங்க எல்லாருமா சேர்ந்து you will create a database with your own data. So last time cricket என்ன பண்ணாங்க, cricket database என்ன பண்ணாங்க, and then அந்த database வச்சுக்கிட்டு you will start to learn என்னென்ன பண்ணலாம். அந்த we'll talk about examples. இப்போ we'll talk about it. என்னென்ன அந்த database வச்சு அந்த டேட்டா வச்சு என்னென்ன பண்ணலாம், அதுக்கு எப்படி query எழுதுறது. So that is why we are going to learn how to write queries. You're not going to memorize statements. You will understand why they're using databases and how to write that queries with the basic understanding. So that is what we are going to be doing. That is how this class is going to go. We'll have 2 days of class. Na modhalla sonna madri both basically an hour. Kamala avanga teach pandra class vandu again starts from Monday. She'll be focusing more on the syntax of the queries, and then the other class on Friday will be more on your own databases, how to do that databases. So yeah, so that is our goal for this class. So first, do you guys have any questions of என்ன உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கா எதனா படிக்கணும்னு இருக்கா, இல்ல any questions? Okay, no ma'am. Yeah, all right. So அப்படின்ற கேஸ்ல because you guys are learning about databases, I want each one of you to give me an example. ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க எனக்கு. உங்க மனசுல என்ன எந்த இதுக்கு database கிரியேட் பண்ணும். Give me an example of a database. நான் கிரிக்கெட்னு ஒன்று சொன்னேன் நான் இல்லையா, I'll give an example. அதை வச்சு நீங்க வந்து உங்களோட எவ்ரிடே லைஃப் ஆர் wherever you can think of எந்த இடத்துல டேட்டாபேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். சரியா, நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். Like that's what the students did last time, which is cricket data. So basically they had a database of யார் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க எந்தெந்த ஐபிஎல் டீம்ஸ்ல இருக்காங்க, எத்தனை மேட்ச் விளையாண்டாங்க, எந்த மேட்ச்ல ஒவ்வொரு மேட்சுக்கும் எந்த எவ்வளவு வின் பண்ணாங்க, லூஸ் பண்ணாங்க, திங்ஸ் லைக் தட். ஸோ தட் இஸ் வாட் தே டிட். தட் வாஸ் தேர் டேட்டாபேஸ். அது மாதிரி எஸ், டேட்டாபேஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நான் வந்து என்ன கேட்குறேன், நீங்க எனக்கு ஒரு கிவ் மீ an எக்ஸாம்பிள். நார்மலி பீப்புள் கிவ் மீ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் டேட்டா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன மீனிங், ஹாஸ்பிட்டல்ல எந்த பேஷண்ட் எப்போ வந்தாங்க, அந்த பேஷண்ட் நேம், பேஷண்ட் அட்ரஸ், அந்த பேஷண்ட்க்கு என்ன இஷ்யூ, எப்போ அட்மிட் ஆனாங்க, எப்போ வெளியில போனாங்க. தட் இஸ் டேட்டா. யூஆர் கலெக்டிங் ஆல் தட் இன்ஃபர்மேஷன் இன் அ டேட்டாபேஸ். லைப்ரரி சொல்லுவாங்க, லைப்ரரியில என்ன புக்ஸ் இருக்கு, யார் எப்போ அந்த புக்கை எடுத்தாங்க, எப்போ ரிட்டர்ன் பண்ணாங்க. தட் இஸ் அ லைப்ரரி டேட்டா. சேம் வித் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட் டேட்டா. காலேஜில் எந்த காலேஜுக்கு போறாங்க, எந்த மேஜர் பண்றாங்க, எந்த இயர் படிக்கிறாங்க. that kind of example. But I don't want you to tell me நான் சொன்ன எதுவுமே இல்லாமல் உங்க லைஃப்ல something that you think of, okay இந்த இடத்துல டேட்டாபேஸ் மாதிரி ஒன்று இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது, give me an example. Just so that அது எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கேட்கிறேன்னா, அது நீங்க வந்து ஒரு கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி ஓகே இந்த விஷயத்துல நீங்க இந்த டேட்டா வச்சுக்கலாம் அப்படி இருந்ததுன்னா, இந்த ஃபியூச்சர்ல வந்து when you write a select statement, it will be easy for you to associate. உங்களோட ஓன் எக்ஸாம்பிள் நான் எப்படி இதை யூஸ் பண்ணுவேன் அப்படி அசோசியேட் பண்ணா it will be easy for you to learn. அந்த ரீசன் கண்டு கேட்கிறேன். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு, தென் மித்த எல்லாருமே சேர்ந்து we will develop more on that data. I hope you understand the question. இல்லைனாலும் பரவாயில்ல, யாராவது ஒரு ஆள் ஆரம்பிச்சீங்கன்னா and the others will get it. So I'll give you a couple of minutes to think, and then whoever is ready, raise your hand and we'll talk about your own database. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். So think of an idea of where you will use database. நீ உங்களோட சிச்சுவேஷன்ல எங்க டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவீங்க. எவ்ரிடே லைஃப்ல இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களோட ஓன் எக்ஸாம்பிள் எதுனாலும் பரவாயில்ல,
பட் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கணும், உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும் அந்த டேட்டாபேஸ். எஸ் ஹரி. மேம் சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட் இஸ் ஒன் டேட்டாபேஸ். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர் மார்க்கெட்ல என்னென்ன டேட்டா இருக்கலாம்? ஸோ சூப்பர் மார்க்கெட்ல எம்ப்ளாயிஸோட டேட்டா இருக்கலாம் மேம். அண்ட் அங்க இருக்கிற க்ரோசரி ஐட்டம்ஸ். ஸோ அகைன் க்ரோசரி ஐட்டம்ஸ் வந்துட்டு திருப்பியும் சப் கேட்டகரிஸ் வரும் என்னென்ன அப்படின்னு. டைரி ப்ராடக்ட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறமா அந்த மாதிரி. ஓகே, குட். ஸோ சூப்பர் எம்ப்ளாயி பத்தின டேட்டாவும் இருக்கும், க்ரோசரிஸ் பத்தின டேட்டாவும் இருக்கும். லெட்ஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த க்ரோசரிஸ் ரிலேட்டட் டேட்டா. என்னென்ன டேட்டாலாம் இருக்கும் க்ரோசரிஸ் ரிலேட்டட்? என்னெல்லாம் வைக்கலாம் நீங்க? ஸோ நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும் மேம். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல என்டர் பண்ணும்போது டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ரைஸ், தால் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஷாம்பு, சோப்பு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கும். அண்ட் தென் கிஃப்ட், அந்த மாதிரி கிஃப்டிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கும். ஒரு 4 கேட்டகரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 4 கேட்டகரியில இருக்கும். ஓகே, so that's good. So you said ரைஸ் தால் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளா, அந்த கேட்டகரி எடுத்துக்கலாம். ரைஸ் தால் கேட்டகரியில என்னென்ன டேட்டாலாம் இருக்கலாம்? அதான் மேம், டைப்ஸ் ஆஃப் ரைஸ். திருப்பி அங்க டைப்ஸ் ஆஃப் ரைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன தால் இருக்கும், அதோட குவாண்டிட்டி இருக்கும். கரெக்ட், குவாண்டிட்டி இருக்கும். பிரைஸ் இருக்கும். பிரைஸ் இருக்கும். எந்த டைப் எவ்வளவு பிரைஸ்ன்னு அவ்வளவுதான். ஸோ இது தட்ஸ் a very good example. இவ்வளோ நிறைய பிரைஸ் தாலுக்கே இது வருதுன்னா இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கிஃப்ட் இதுல இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் இவர் டேட்டா, ரைட்? இவ்வளோ கிராசரி ஸ்டோர்னு எடுத்தா யூ கேன் ஹேவ் சோ மச் ஆஃப் டேட்டா. இந்த டேட்டா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? வாட் வில் பி த பர்பஸ் ஆஃப் திஸ் டேட்டாபேஸ்? ஸோ திஸ் இஸ் யுவர் டேட்டாபேஸ், ரைட்? இவ்வளோ டேட்டாவையும் நீங்க வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நீங்களே சொல்லிட்டீங்க, நிறைய கேட்டகரி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. தால் எல்லாம் ஒரு கேட்டகரி, ரைஸ் எல்லாம் ஒரு கேட்டகரி, கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னொரு கேட்டகரி. அந்த மாதிரி நீங்களாவே ஆல்ரெடி தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டீங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையும் ஒரு டேட்டா பேஸ்ல நான் வச்சா அந்த டேட்டா வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னெல்லாம் பண்ணலாம்? ரீஃபில் எப்போ தேவைப்படும், எப்போ பர்ச்சேஸ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் எப்போ ரன் அவுட் ஆகுதா, அந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த மாதிரி விஷயம்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேற யாருக்காவது எதனா ஐடியா இருக்கா என்ன பண்ணலாம்? இந்த சொன்ன சூப்பர் மார்க்கெட் டேட்டா வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? அந்த டேட்டா வச்சுக்கிட்டு ஒரு ஏற்கனவே ஐடியா இருக்கா? Anybody want to share your idea of what we can do with the supermarket data? Yes, Manisha. கிராஜுவலா ஒரு டைம் சீரிஸ் அனாலிசிஸ் மாதிரி பண்ணலாம் மேம். லைக் எவ்வளோ செல்லா இருக்கு, இதுக்கு ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் பண்ண முடியும். அண்ட் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம எடுக்கிற ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி அதுல இப்போ ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிக்க ஸ்டாக்ஸா இருந்துச்சுன்னா நம்ம கம்மியா எடுத்துட்டு வந்துக்கலாம். சேல்ஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து நம்ம ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். ப்ராஃபிட்ஸ் ஆர் லாஸ் டீல் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது, ஒவ்வொரு இதுலயும் எவ்வளவு ப்ராஃபிட் வந்தது, எந்த மாசத்துல என்ன ப்ராஃபிட் வந்தது, அதுக்கேற்ற மாதிரி புதுசா எதுவும் ஆர்டர் பண்றதுன்னா பண்ணலாம். வெரி குட். எனிபடி எல்ஸ்? வாட் டு யூ கைஸ் திங்க்? அந்த டேட்டா வச்சுட்டு என்ன பண்ணலாம்? சூப்பர் மார்க்கெட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சூப்பர் மார்க்கெட்ல வேற என்ன பண்ணலாம்? நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் திங்க், பிகாஸ் இதெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சா தான் நமக்கு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல எழுதுறது ஈஸியா இருக்கும் பின்னாடி. anything you want to talk about சூப்பர் மார்க்கெட் பத்தி என்ன whatever உங்களுக்கு மனசுல தோணுதா சொல்லுங்க. the class has to be interactive. நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணா தான் நமக்கு புரியும். இந்த சூப்பர் மார்க்கெட் டேட்டா பேஸ்ல அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ரெகுலர் கஸ்டமர்ஸோட டேட்டா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஆஃபர்ஸ் அந்த மாதிரி மெசேஜஸ் இது பண்ணலாம், ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். வெரி குட், வெரி குட். நம்ம ஊர்லயும் பண்ணுவாங்களா இருக்கும். கஸ்டமர்ஸ்க்கு வந்து
they have whatever ID is ஒரு நிமிஷம் Vaishnu. So they have the கஸ்டமருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்க அடிக்கடி வந்தீங்கன்னா 10% ஆஃப், 500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அடுத்து வாங்குறதுல 10% ஆஃப், அந்த மாதிரி புதுசா டீல்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம கஸ்டமர்கிட்ட வச்சுக்கலாம். யூ கேன் டூ தட். வெரி குட். எஸ் வைஷ்ணவ். மேம் இப்போ அவங்க சொன்ன மாதிரி தான் மேம். இப்போ ரெகுலரா வாங்குறவங்க வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு கூடும் மேம். இப்போ 100 பாயிண்ட்ஸ் அவ்வளவு கூடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஷாப்ல இருக்கிற ஏதாவது பிரைஸ் ஏதாவது கொடுக்குற மாதிரி மேம். இல்ல மணி 100 பாயிண்ட் கூட கூட அதே அமௌண்ட் வந்துட்டு 200 பாயிண்ட் கூடுச்சுன்னா அந்த 200வே ரிட்டர்ன் பண்ற மாதிரி அப்படி ஏதாவது கிரியேட் பண்ணலாம். கரெக்ட். அது வந்து ப்ரமோஷன்ஸ். ரைட். ப்ரமோஷன். அந்த டேட்டா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? இப்போ கஸ்டமர்ஸ் அடிக்கடி வர்றாங்க அப்படின்னா ஓகே, ஐ கெஸ் யூ could do that. Okay, sounds good. That is good. Yes, Manisha. அதுக்கப்புறம் இந்த பார்கோட் ஸ்கேனர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். லைக் ஒரு ஸ்கேனர் யூஸ் பண்ணால் அந்த டேட்டாவோட மொத்த டீட்டெயில்ஸும் வந்து ஸ்கேன் ஆகுற மாதிரி, ஷோ ஆகுற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி அதை ஒரு ஸ்கேனர்ல ஃபெச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கேன் பண்ணால் அதோட டீட்டெயில்ஸ் மொத்தம் எல்லா டீட்டெயில்ஸ் மாதிரி. ஓகே, we can do that. We can use it using a scanner வச்சு. ஆன்லைன் ஆர்டரிங் பண்றதுக்கு, டெலிவரி பண்றதுக்கும் யூஸ் ஆகும் மேம். லைக் ஆன்லைன்ல பாத்துக்கிறதுக்கு என்னென்ன இது இருக்கு, இப்போ செப்டோ மாதிரியா யூஸ் பண்றோம் அப்படின்னா அப்ப எது ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். ஸ்டாக் எவ்வளவு இருக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணலாம். ஓகே, வெரி குட். ஓகே, பாஸ்கர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எனக்கு புரியல, திரும்பி அதை பத்தி சொல்லலாமா? என்னது? எனக்கு அந்த புரியல மேம், அது திரும்பி கொஞ்சம் சொல்லலாமா? திரும்பி சொல்லவா? நான் என்ன கேக்குறேன், சூப்பர் டேட்டா பேஸ்ன்னு சொன்னா சூப்பர் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல இருக்க என்னென்ன சாமான்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லையா? பருப்பு இவ்வளவு இருக்கு, தால் இது ரைஸ் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு விலைக்கு இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டேட்டா பேஸ்ல நம்ம வைக்கலாம். கரெக்டா? ரைட். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் டேட்டா பேஸ்ல இருந்ததுன்னா அதை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன பண்ணலாம்? தால் வந்து எங்கிட்ட 100 கிலோ தால் இருக்கு அப்படின்னா அது ஒரு 100 கிலோ 1 கிலோ தால் வந்து எவ்வளவு எனக்கு தெரியாது, 200 ரூபாய் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம்னு கேக்குறேன். அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன் நான். இவங்க சொன்னாங்க இல்லையா இது வரைக்கும். உங்களுக்கு எதனா தோணுதா அப்படி? வேற என்ன ஒரு சூப்பர் மார்க்கெட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தோணுதா? எனக்கு வேற மாதிரி அந்த மாதிரிலாம் ஐடியா இல்ல. சரி, மேபி 2-3 எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு என்ன தோணுமா இருக்கும். நீங்களாவே யோசிங்க, என்ன டேட்டா பேஸ் வந்து எந்த எதுக்காக நம்ம டேட்டா பேஸ் வைக்கலாம். நான் 2-3 எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா? லைப்ரரி டேட்டாவை, புக்ஸ் வந்து எப்படி டேட்டா பேஸ்ல வைக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறது எப்படி டேட்டா பேஸ்ல வைக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் காமன்லி நான் யாருன்னா கேட்டா உடனே இதுதான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் அது. பட் ஐ வாண்ட் யூ டு திங்க் யுவர் ஓன். நீங்களாவே யோசிச்சு எதனா ஒன்று சொல்லுங்க. ஓகே, தட்ஸ் குட். ஓகே, ஹரி இஸ் டன். ஹூ எல்ஸ்? எஸ், மனிஷா. Ma'am, I was like having a plan to build a social media app, like more likely to Instagram. ஸோ அந்த மாதிரியான இருக்க இடத்துல இப்போ இன்ஸ்டாகிராம் மாதிரி யூஸ் பண்றேன் அப்படின்னா யாரு செல்ஃபிஸ் போஸ்ட் பண்றாங்க, அதுக்கு என்ன கமெண்ட்ஸ் வருது, அண்ட் யாரு சீக்ரெட்டா அதுக்கு லைக் பண்றாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி யூசர் யாரு, அவங்க போடுற போட்டோ என்ன, அவங்க கமெண்ட் என்ன, அதுல எவ்வளவு லைக் வருது, இதெல்லாம் வந்து சேஃபா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது எனக்கு அந்த டேட்டா பேஸ் வந்து ஷோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இப்ப நானுமே அதை வச்சு பார்க்கணும் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, யா. So you were basically saying how Instagram, very good example. Instagram, something you guys use on a daily basis anyways. அந்த இன்ஸ்டாகிராம்ல நம்ம பாக்குறத டேட்டா பேஸ்ல போடுறதா இருந்தா this is what we will do. என்னென்ன போட்டோம், யாரு போட்டாங்க, எத்தனை லைக் வந்திருக்கு, எத்தனை கமெண்ட் வந்திருக்கு. குட் ஐடியா. இந்த டேட்டா வச்சுட்டு என்ன பண்ணலாம்?
ஸோ இப்போ வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே பேமெண்ட் இருக்குல்ல மேம், லைக் மோர் லைக்லி ஹேவிங் மோர் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். அண்ட் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு இப்போ நானே வேறு ஏதாச்சும் பிளாட்ஃபார்மில் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறேன்னா எந்த கண்டென்ட்ஸ் தான் வந்து ரொம்ப ஹை பீக்ல இருக்கு அப்படின்னு அதை பேஸ் பண்ணி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் இல்லை நான் என்னோட ஆப்லேயே ஏதாச்சும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ட்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோலாம் வந்திருக்கு, எத்தனை பேர் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டேட்டாபேஸ். எவ்வளவு நம்பர் ஆஃப் லைக்ஸ் பொறுத்துக்கிட்டு அந்த மாதிரி சிமிலர் கண்டென்ட்ஸ் நம்ம பண்றோம்னா பண்ணிக்கலாம். ஸோ திங்ஸ் லைக் தட். வெரி குட். ஓகே, அதர்ஸ் வாட் டு யூ கைஸ் திங்க்? இந்த இன்ஸ்டாகிராம் ரிலேட்டட் இந்த டேட்டாபேஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது? வாட்ஸ் யுவர் ஐடியா? நீங்க வந்து இந்த டேட்டா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அகைன் மேம், ஆட்ஸ் நம்ம அவங்க எப்படி பண்றாங்க, எந்த மாதிரி டேட்டா, எந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த டேட்டா நம்ம டேட்டா பேஸ்ல இருந்தா அதுக்கான ரெலவெண்ட் ஆட்ஸ் வந்துட்டு லைக் போடலாம். எந்த கண்டென்ட்டுக்கு நிறைய லைக்ஸ் whatever இருந்ததுன்னா ஓகே இது பிடிச்சிருக்குவான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி யூ வில் bring in ads based on that. ஓகே, sounds good. வேற என்ன பண்ணலாம்? ஏஜ் கேட்டகரி தெரிஞ்சுக்கலாமே, அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எப்படி கொடுப்பாங்க இல்லையா? ஆமா, அதை வச்சுக்கிட்டு நம்ம டார்கெட் பண்ணலாம், லைக் எந்தெந்த ஏஜ் குரூப்ஸ் பார்க்கலாம். So not just the comment மட்டும் இல்லாமல் you will use the age also as one of the இது டேட்டா பாயிண்டா வச்சுக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் சேர்த்து வச்சுட்டு நீங்க வந்து ஆட்ஸ் போடுறதுன்னா போட்டுக்கலாம். ஓகே, வேற என்ன பண்ணுவீங்க? So these are all the things Instagram. I'm sure everybody uses Instagram on a daily basis. So நான் இப்ப நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல இன்ஸ்டாகிராம் பத்தி டிஸ்கஸ் பண்ணி அடுத்து நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்சிட்டு நீங்க போய் இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா மேபி யூ வில் ஸ்டார்ட் திங்கிங், சொன்னமே கிளாஸ்ல இன்ஸ்டாகிராம் டிஸ்கஸ் பண்ணமே டேட்டா பேஸும் இன்ஸ்டாகிராமும். அப்போ நீங்க இப்ப புதுசா இன்ஸ்டாகிராம்ல போய் புதுசா வேற எதுனா சேவ்டு இன்ஃபர்மேஷன், ஐ கேன் சேவ் மை whatever post that I like, then you will probably think, oh maybe என்னோட டேட்டா பேஸ்ல இந்த சேவ் பண்ண போஸ்ட் எல்லாத்தையும் அதுக்கு I will have something in my database, so I can use அந்த saved data மட்டும் எப்படி எடுக்கிறது நான் I can use a select statement to get my saved data, right? So you'll start thinking like that. You'll start connecting databases with உங்களோட எவ்ரிடே லைஃப்ல யூஸ் பண்றதை பத்தி. சரியா? ஓகே, மேபி வைஷ்ணு அண்ட் சிபீனா வேற எதுனா தோணுதா இன்ஸ்டாகிராம் டேட்டா வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு? மேபி இன்ஸ்டாகிராம் இஸ் நாட் டூயிங் இட், நீங்களா இருந்தா பண்ணுவீங்களா இருக்கும்? என்ன ஐடியா இருக்கா? பாஸ்கர் ஆல்சோ, வாட் எல்ஸ் கேன் யூ டூ? நீங்க வேற எதுனா டேட்டா ஆட் பண்ணுவீங்களா? Yeah, Manisha, if it is Instagram related, I want you to wait until Vaishnu and Sibina has some suggestions. If it is something else, tell me. Yes, Vaishnu. Ma'am, order ID வச்சு. Okay, என்ன ஆர்டர் ஐடி? இப்போ வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு இப்போ அவங்க ஐடியில போய் நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு இது பண்ணோம்னா நம்ம ஐடியை வச்சு அவங்க இது பண்ணிக்கலாம் மேம். இன்னொரு சொல்லுங்க, இன்ஸ்டாகிராம்ல ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்? ட்ரெஸ் இல்லைன்னா கிச்சன் திங்ஸ் ஏதாச்சும் நம்மளுக்கு நம்ம ஏதாவது வந்துட்டு அங்க இருந்து ஏதாவது வாங்குறோம்னா நம்ம ஐடியா வச்சு அவங்க டேட்டா பேஸ் இது பண்ணிக்கலாம்ல மேம்? நம்ம ஐடியா வச்சு யாரு டேட்டா பேஸ் எடுக்கலாம்? நம்ம டேட்டா பேஸ் அவங்க எடுத்துக்கலாம்ல மேம்? எக்ஸ்பிளைன் மீ ஒன் மோர் டைம். இன்ஸ்டாகிராம்ல நான் போய் சித்ரா போய் இன்ஸ்டாகிராம்ல எதனா ஒரு கடை வைஷ்ணு அண்ட் வைஷ்ணு கலெக்ஷன்ஸ்ல போய் நான் வந்து ஒரு சட்டை வாங்குறேன் நான். ஓகே, என்ன பண்ணலாம்? இப்போ நீங்க வந்துட்டு என்னோட இதுல வந்துட்டு இப்போ ஒரு திங்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க மேம். ஸோ நீங்க இப்போ ஒரு டைம் வாங்கிட்டீங்க மேம், உங்க ஐடியா வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட டேட்டா பேஸ்ல நான் கிரியேட் பண்ணி வச்சுக்குவேன் மேம். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அந்த இது நான் நெக்ஸ்ட் எந்தெந்த இதெல்லாம் நான் என்னோட பேஜ்ல போடுறேனோ அதை உங்களுக்கு வர்ற மாதிரி நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்குவேன். குட் ஐடியா, வெரி குட். ஓகே, ஸோ யூ ஆர் மேக்கிங் தி கனெக்ஷன். இப்போ
எப்படி வந்து யூ ஆர் மேக்கிங் எ கனெக்ஷன், உங்ககிட்ட யார் யார் கஸ்டமர்ஸ் வாங்கினாங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஓன் இந்த கலெக்ஷன்ஸ் அந்த கலெக்ஷன்ஸ் கடையோட ஓன் டேட்டா பேஸ்ல வச்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல கனெக்ட் பண்றீங்க. வெரி குட். கனெக்டிங் டூ டிஃபரெண்ட் திங்ஸ். வெரி குட். ஆல்ரைட். குட் ஐடியா. சிபீனா ஆர் பாஸ்கர்? எனக்கு வந்து ஆட்ஸ் பர்சனலைசேஷனை தவிர வேற எதுவும் தோண மாட்டேங்குது. வேற எதுவும் தோண மாட்டேங்குது. சோ ஆட்ஸ் பண்ணலாம். வேற இன்ஸ்டாகிராம்ல அகைன் திஸ் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் திங்கிங் டு. வேற என்ன பண்ணுவாங்க நார்மலி இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலி நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டேன். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது இல்ல. அப்படியே ரொம்ப நல்லது. That's a big life saver, time saver if you don't use Instagram. Okay, but you know what Instagram is. நீங்க யூஸ் பண்ணிருக்க ஒரு காலத்துல அட்லீஸ்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? Okay, all right. அக்கவுண்ட் இருக்கு, அக்கவுண்ட் இருக்கு, ஆனா okay, it's not something you do all the time. Okay, but you can imagine இப்போ வைஷ்ணவன்ல இமேஜின் பண்ணி சொன்னாங்க இல்ல, you can imagine and say okay இது பண்ணலாமா இருக்கும். You're trying to connect the data here, right? எல்லாத்தையுமே we are looking at it from the data point of view. என்னெல்லாம் இருக்கும் சொல்லிட்டு. So it's okay. All right, பாஸ்கர் any idea? மேம் எனக்கு வந்து அந்த கான்டாக்ட் பண்ற மாதிரி தான் மேம் வரும். அப்படி வந்தா நம்ம ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதுக்குள்ள நம்ம ஃபோன் நம்பர் போட்டு அவங்க நம்ம கான்டாக்ட் பண்றது, அதான் நமக்கு ஐடியா இருக்கு. ஓகே, ஃபோன் நம்பர் போட்டு நம்ம அவங்க மித்தவங்க கான்டாக்ட் பண்றதுக்கு நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். இந்த இன்ஸ்டாகிராம்ல என்ன, யூ டோன்ட் டு தி ஃபோன் நம்பர், மோஸ்ட் ஹோப்ஃபுல்லி நாட். சரி, ஓகே, சவுண்ட்ஸ் குட். ஓகே, மனிஷா, யூ ஹேட் சம்திங் மோர். வேற ஏதாவது சொல்லலாம்? எஸ் மேம். லைக் இப்போ வந்து சஜஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேம். லைக் இப்போ இன்ஸ்டாகிராம்ல சஜஷன்ஸ் வரும் நம்ம ஒரு டைப் ஆஃப் ரீல்ஸ் பார்த்தா அதே ரீல்ஸ் வந்து சஜஷன்ஸ்ல காமிக்கும். இப்போ மெஹந்தி ரிலேட்டட் பார்க்கணும், திரும்பியும் அது ஃபுல்லா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது அதே சேம் கைண்ட் ஆஃப் ரீல்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபீட்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி சஜஷன்ஸ்க்கு, ஃபீட்ஸ்க்கு, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்றதுக்கு கூட யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் மேம். யார் லைக் பண்றா, யார் கமெண்ட் பண்றா, யார் ஃபாலோ பண்றா, அந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. அண்ட் சாட்ஸ், டிஎம்ஸ் பத்தி. எஸ் மேம். Yeah, notification is an action based on புது data வந்ததுன்னா notification will be an action. Yes, that's not data. Yeah, so that's okay. That's it. I don't want to get into it too much of detail. Okay, very good idea. So anyway, so we talked about Instagram for alavukku. Now okay, what other examples we have? Vaishnu, Sabina, Bhaskar, what are your examples? Ma'am, ஒரு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்மோட டேட்டாபேஸ் அப்படின்னு எடுத்தா, ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஓகே. அதுல வந்து டீச்சர்ஸோட இன்ஃபர்மேஷன் இருக்கும், கோர்சஸோட இன்ஃபர்மேஷன் இருக்கும், அப்புறம் அதுல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். கரெக்ட். ஓகே, வெரி குட். These are the three different categories. இத வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? இந்த டேட்டா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? இந்த டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இந்த ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்றாங்க, இவங்க எல்லாம் டீச்சர் அப்படி சொல்லிட்டு இந்த டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன இந்த டேட்டாவை எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்? இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க் ஹோம்வொர்க் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்றாங்களா அப்படின்னு மானிட்டர் பண்ணலாம். சப்மிட் பண்ணாதவங்களுக்கு அந்த டேட்டாவை வச்சு அவங்க கிட்ட என்கொயர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இந்த டேட்டா வச்சு வேற என்ன பண்ணலாம்? எந்த கோர்ஸ் பாப்புலரா இருக்கு, யார் எந்த கோர்ஸ்க்கு நிறைய பேர் வர்றாங்க இல்ல, you can find out. ஆமா, அதெல்லாம் அது பண்ணலாம். ஓகே, anybody else what do you guys think of இந்த ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வச்சு நீங்களா இருந்தா என்னென்ன டேட்டா ஆட் பண்ணுவீங்க, என்னென்ன question, how will you use that data?
மேம் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டா நாங்க என்ரோல் பண்ணும்போது அந்த டேட்டா பேஸ் அந்த வெப்சைட்ல இந்த டீச்சர் இந்த சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணா இந்த அமௌண்ட், ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் வந்துட்டு பண்ணலாம். Okay, so you can also, because there's money involved, you have to pay fees. You can calculate the fees based on in the course, in the teacher path. You can calculate the fees for the course. Okay, very good. What else? What else can you do with the online data? Education data வச்சு என்ன பண்ணலாம்? Others? So course popularity, for example, I mentioned. In ஒரு course யாருமே படிக்கலன்னா you can take it out of the schedule. Yes, Manisha. சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஸ்கோர்ஸ்க்கு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் மேம். லைக் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணும் போதோ இல்லை ஸ்கோர்ஸ் பற்றி சொல்லும் போதோ ஆர் எல்ஸ் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு பேமெண்ட்காக டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி எல்லாம் சிலபஸ் கவர் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த டீச்சிங், எத்தனை மந்த்ல எவ்வளோ சிலபஸ் கவர் பண்ணியிருக்காங்க, ஹவு ஃபாஸ்ட் டீச்சிங் அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்க. ஆமா, இந்த மாசம் இது சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கோர்ஸ் சிலபஸ் வந்து 10 lessons இருந்ததுன்னா so far 5 lessons தான் முடிச்சிருக்காங்க, இன்னும் 5 lessons டீச் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. ரைட், லைக் இந்த இத்தனை பேர் வந்து இதுல பாஸ் பண்ணிருக்காங்க, 100% ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, அந்த மாதிரி குவாலிட்டி செக் யூஸ் பண்ணி அது பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ்ல யார் எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆறாங்க, we can continue on that. Very good. Vaishnu and Bhaskar, do you have any suggestions? Yes, Vaishnu. மேம் இப்போ வந்துட்டு கோர்ஸ் இதில் வந்துட்டு இப்போ மந்த்லி 1 மந்த்துக்கு ஒரு லெசன் முடிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்துட்டு எத்தனை டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லி நான் ஆட் பண்ணிக்குவேன் மேம் டேட்டாபேஸ். ஓகே, ஒவ்வொரு கிளாஸ் ஒவ்வொரு லெசன் முடிஞ்ச பிறகு என்ன குவிஸ் வைக்கிறாங்களா, ப்ராக்டிகல் எக்ஸாம் வைக்கிறாங்களா, இல்ல ரிட்டன் எக்ஸாம் வச்சாங்களா, யார் எவ்வளவு மார்க் எடுத்தா, அந்த டீடைல்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த டீடைல் வச்சுட்டு என்ன பண்ணலாம் நம்ம? அந்த டீடைல் வச்சு என்ன யூஸ் நமக்கு? இப்போ ஹை மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு வந்துட்டு அடுத்து எவ்வளவு வந்துட்டு அவங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் மேம். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஆவரேஜா எடுத்தவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணணும்ட்டு மேம். குட் ஐடியா. மார்க்கை வச்சுக்கிட்டு நம்ம அவங்களோட டீச்சிங் லெசன் பிளானை நம்ம மாத்திக்கலாம். மாத்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ட் இது சொல்லி கொடுக்கலாம், கொஞ்சம் கம்மி. வெரி குட் ஐடியா. I wish I could do that too. So very good. All right. Bhaskar. மேம், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த மார்க்ஸ்லாம் அவங்க தனியா ஜிமெயில் அந்த மாதிரிலாம் அனுப்பலாம் மேம். அப்புறம் அவங்க கற்றுக் கொடுத்த அந்த டீச்சர்ஸ் யார் பெஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கறதுனா கொடுக்கலாம், நல்ல டீச்சரா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டீச்சருக்கு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு இது வாங்கலாம். என்னது எண்ட் ஆஃப் இதுல ஃபீட்பேக் வாங்கி எந்த டீச்சருக்கு நிறைய நல்ல ஃபீட்பேக் வருதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு எதனா பண்றது எக்ஸ்ட்ராவா பண்றதுன்னா பண்ணிக்கலாம் நம்ம. வெரி குட். So starting la Bhaskar wasn't talking much. Now Bhaskar has all the ideas. Very good. So that's why it helps to talk class la with an idea va kettu nammala think panna aarambichomna, then when you actually learn about a database it will be easier for you. That's the reason we are talking. Okay, very good. Vaishnu, what's your idea? Or Bhaskar, unga database idea enna? Super mood da mudichirukka illaya? Okay. உங்க டேட்டாபேஸ் என்ன வச்சிருக்கீங்க மேம்? இப்போ வந்துட்டு டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு போனஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம அவார்ட்ஸ் கொடுத்துடலாம் மேம். சரி, அவங்கள வந்துட்டு நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் மேம். ஓகே, ஒரு ரெகக்னிஷன், நல்ல ரெகக்னிஷன் உண்டு. சரி. ஸோ அடுத்து உங்களோட ஓன் டேட்டாபேஸ் இருக்கு. இப்போ ஆன்லைன் டேட்டாபேஸ் அவங்க இது, ஸோ அவங்க சிபினா சொன்னாங்க அவங்க ஐடியா. ஸோ ஐ வாண்ட், இப்போ ஹரி சூப்பர் மார்க்கெட் சொன்னாங்க, மனிஷா இன்ஸ்டாகிராம் சொன்னாங்க, அது மாதிரி வைஷ்ணு அண்ட் பாஸ்கர் நீங்க வந்து எதுக்கு டேட்டாபேஸ்க்கு டேட்டாபேஸ் பண்ணுவீங்க?
மெடிக்கல் ஷாப்புக்கு வந்துட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு. சரி. ரெகுலரா வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்ல வாங்குவாங்க மேம் பாதி பேரு. அவங்களுக்கு வந்துட்டு டேப்லெட்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கு, எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்ட்டு டேட்டா பேஸ்ல நான் கிரியேட் பண்ணிக்குவேன் மேம். ஸோ மெடிக்கல் ஷாப் டேட்டா பேஸ்ல என்னென்ன இருக்கும்? இமெயில் ஐடி இருக்கும் மேம், ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும் மேம். யாரோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்? அவங்களோட கடையோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்? இல்ல மேம், நம்ம வாங்குறவங்களோட இமெயில் ஐடி. சரி. ஓகே. ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஷாப்னு எடுத்தா மெயினா என்ன இருக்கும் டேட்டா? மெடிக்கல் ஷாப்போட மெயின் டேட்டா என்ன? மெடிக்கல் ஷாப்ல மெயினா என்ன டேட்டா வச்சிருக்கணும் நம்ம? ஃபோன் நம்பர் மேம், நெக்ஸ்ட் அட்ரஸ். ஓகே, அது மெடிக்கல் ஷாப்போட ஃபோன் நம்பர், அட்ரஸ். ஓகே. வேற என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன மெடிக்கல் ஷாப்புக்கு? மெடிசன்ஸ் வந்துட்டு இப்ப ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் மேம். அது வந்துட்டு இல்லாம நம்ம பக்கத்துல கடையில வச்சிருக்கிற மாதிரி. ரைட். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறதுன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்ஷன். டேட்டா என்ன? மெடிக்கல் ஷாப்போட மெயின் டேட்டா என்ன? மெடிக்கல் ஷாப்ல என்ன டேட்டா இருக்கும்? இப்போ சூப்பர் மார்க்கெட் அவங்க சொல்லும் போது சூப்பர் மார்க்கெட்டோட மெயின் டேட்டா வந்து என்ன இருக்கு? பருப்பு இருக்கா? பருப்பு இருக்கும், என்ன துவரம் பருப்பு இருக்கும், கடலைப்பருப்பு இருக்கும், அரிசி இருக்கும், பாஸ்மதி அரிசி இருக்கும். அந்த ஒவ்வொரு பருப்புக்கும் எவ்வளவு விலை? துவரம் பருப்புனா 100 ரூபாய், கடலைப்பருப்புனா 200 ரூபாய், சம்திங் லைக் தட். துவரம் பருப்பு வந்து 100 கிலோ இருக்கு, கடலைப்பருப்பு வந்து 200 கிலோ இருக்கு. தீஸ் ஆர் த மெயின் டேட்டா ஃபார் சூப்பர் மார்க்கெட், இல்லையா? மெயின் ஃபர்ஸ்ட் டே சூப்பர் மார்க்கெட்னாலே இதுதான் ஃபர்ஸ்ட் டேட்டா. அது மாதிரி திஸ் இஸ் த டேட்டா பார்ட், ரைட்? டேட்டானா இதுதான் டேட்டா. என்ன இருக்கு, என்ன குவான்டிட்டி இருக்கு, அந்த மாதிரி சொல்றது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல மெயின் டேட்டா என்னது? என்ன போஸ்ட் பண்ணாங்க, என்ன லைக் பண்ணாங்க, தோஸ் ஆர் த டேட்டா. அது மாதிரி உங்க மெடிக்கல் ஷாப்ல என்ன டேட்டா இருக்கும்? மெடிக்கல் ஷாப்புக்கு ஃபோன் நம்பர் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும். எஸ், தட் இஸ் தேர். பட் மெயினா என்ன இருக்கணும்? இப்போ வந்துட்டு மெடிசின்ஸ் வந்துட்டு என்னென்ன மெடிசன்ஸ்லாம் இருக்கு இல்லன்ட்டு அது ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுங்க. கரெக்ட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். மெடிக்கல் ஷாப்னால ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் நம்ம? மெடிசின்ஸ் இருக்கு. தட் இஸ் யுவர் டேட்டா, ரைட்? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கலான்றது ஒரு இது. ஆன்லைன் ஆர்டரிங் இஸ் ஒரு what we call an action. ஒரு மெடிக்கல் ஷாப்ல அந்த ஒரு இது சப்போர்ட் பண்றாங்க, அந்த ஃபீச்சர் சப்போர்ட் பண்றாங்க, ஆன்லைன்லயே நீங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு. பட் த மெயின் டேட்டா வந்து என்ன மெடிசன், என்ன மாத்திரை இருக்கு, அது எவ்வளவு விலை, வேற என்ன இருக்கும்? வேற என்னென்ன டேட்டா எல்லாம் இருக்கும்? மாத்திரை ரிலேட்டடே என்ன டேட்டா எல்லாம் இருக்கும்? இப்போ டானிக்க, அப்புறம் சுகருக்கு போடுற ஊசி, அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெடிக்கல். அது இப்போ இப்போ நான் லெட் மீ கோ பேக் டு தி சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட் இதுல வந்து என்ன சொல்றேன், தால் அப்படின்றது ஒரு கேட்டகரி. அந்த தாலோட பிரைஸ் இஸ் another டேட்டா, குவான்டிட்டி இஸ் another டேட்டா, ரைட்? எக்ஸாம்பிள் வந்து துவரம் பருப்பு, பிரைஸ் இஸ் 100, குவான்டிட்டி இஸ் 200 கிலோ. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கடலைப்பருப்பு, குவான்டிட்டி இஸ் 100 கிலோ, விலை வந்து. These are all examples of that data. But actual data என்ன? Name of the dal, quantity of the dal, price of the dal, right? அது மாதிரி உங்க மெடிக்கல் ஷாப்ல என்னென்ன இருக்கும்? எக்ஸாம்பிள் நீங்க சொல்றது சுகர், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். மெயினா என்னென்னலாம் இருக்கலாம்? ஏஜ் வந்துட்டு இருக்கலாம் மேம். என்ன யாரோட ஏஜ்? ரெகுலரா வாங்குறவங்களோட ஏஜ். ஓகே, அது வந்து கஸ்டமர் டேட்டா. அப்போ சோ நம்ம மெடிக்கல் ஷாப்ல நம்ம மெடிக்கல் டேட்டானா என்ன பண்ணுவோம்? மெடிசினோட டேட்டாவா இருந்தா என்னென்னலாம் இருக்கலாம்? அதோட எக்ஸ்பைரி டேட் மேம். எக்ஸ்பைரி டேட் இருக்கலாம், கரெக்ட். மெடிசின் பேர் என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம், எக்ஸ்பைரி டேட். வெரி குட். வேற என்ன இருக்கலாம்? அது எந்த டேட்ல வந்துச்சு அப்படின்ட்டு. வந்துச்சு, வெரி குட். எந்த டேட்ல வந்தது, எந்த டேட்ல எக்ஸ்பயர் ஆகுது, எவ்வளவு விலை, அதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், இல்லையா? ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன். தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டேட்டா தட் யூ வில் ஸ்டோர்.
அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஓகே பேராசிட்டமால் விலை வந்து எவ்வளவுன்னு தெரியாது. தட் இஸ் தி ஆக்சுவல் டேட்டா. எஸ் மேம். ஸோ ஓகே, ஸோ குட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ. இந்த டேட்டா வச்சுட்டு என்ன பண்ணலாம்? மெடிக்கல் ஷாப்ல இதெல்லாம் டேட்டா இருக்கு, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ வந்துட்டு ரெகுலரா வந்து வாங்குறவங்க வந்துட்டு டக்குன்னு நம்ம அந்த இதுல இருந்து எடுத்துக்கலாம் மேம். வாங்கிட்டு டக்குன்னு எதை எடுத்துக்கலாம்? அவங்களோட டேட்டாஸ் எடுத்துக்கலாம் மேம். ஓகே, யார் வர்றாங்களா வந்து பேர் சொன்னா எனக்கு எல்லாமே தெரியும். எஸ் மேம். என்னென்ன டேப்லெட்ஸ்லாம் இவங்க வாங்குவாங்க ரெகுலரா அந்த மாதிரி. ஓகே, வெரி குட். அது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம. அது people always do it இல்ல? ஆமா, போய் ஃபோன் நம்பர் கொடுத்தோம்னா கடன்னு எல்லாரும் ஓகே நீங்க நார்மலி இதான் வாங்குறீங்க. வெரி குட், தட்ஸ் a very good use case. மெடிக்கல் ஷாப்ல good use case is that. வேற என்ன others can tell me now. நீங்க என்ன பண்ணுவீங்க? எஸ் மனிஷா. மேம் அது அவங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பைரி டேட் அனலைஸ் பண்ணலாம் மேம். லைக் எந்த மெடிசனுக்கு எப்போ எக்ஸ்பைரி டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது ஃபாஸ்டா ஸ்டாக் இது பண்றதோ இல்ல அதை லைக் த்ரோ அவுட் பண்றதோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பைரி டேட் தேவையில்லாத மெடிசன்ஸ். எஸ் மேம். அதுக்கப்புறம் பிரெஸ்கிரிப்ஷன்ஸ் லைக் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றது ஒரு 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 மெடிசனோட ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அவரோட பிரெஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் ஷோ ஆகுற மாதிரி காமிக்கலாம் மேம். பிரெஸ்கிரிப்ஷனையும் சேர்த்து அசோசியேட் பண்ணி வைக்கிறதுனா வச்சுக்கலாம். வெரி குட். ஆரல்ஸ் இப்போ வந்து லைக் இன்னைக்கு கூட வந்து நான் போய் கேட்டப்போ அவங்க டோலோ இருக்கான்னு கேட்டேன் மேம். லைக் ஐ வாண்ட் டு டேக் டோலோ டேப்லெட். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது இல்லம்மா காசின் இருக்கு, நீங்க அதை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன இருக்கு, லைக் அந்த ஜென்ரிக்ல என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பிங்கும் வச்சுக்கலாம் நம்ம. இது கேட்டா இது இல்லன்னா இது கொடுக்கலாம் அப்படின்ற அந்த அசோசியேஷனையும் சேர்த்து வச்சுக்கலாம். Yes, that is something you can do with the data. Very good. மித்தவங்க what do you guys think? நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க மெடிக்கல் ஷாப் டேட்டா வச்சுக்கிட்டு? Everybody goes to medical shop. Everybody has something with the medical shop. நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? மேம் ஃப்ரீக்வெண்டா ஆர்டர் வருது, ஸ்டாக் பண்ணி வச்சுப்போம் நிறையா. அப்புறமா ஆர்டர் டு டெலிவர் கான்செப்ட் யூஸ் லைக் இல்லைன்னா we'll add it to our database and then once the order is fulfilled we'll remove it. லைக் ரேரான யூஸ் ஆகிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் மெடிசன்ஸ். ஓகே, ஸோ நீங்க வந்து கீப் அந்த இதெல்லாம் சப்ளை குறைஞ்சதுன்னா உடனே ஆர்டர் பண்ணுவீங்க. ஸோ யூ கேன் கீப் an eye on எவ்வளோ சப்ளை இருக்கு. ஓகே, யூ கேன் டூ தட். வேற சில பேர் வந்து ரெகுலரா சில மெடிசன்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க லாஸ்ட்ல வரும்போது எத்தனை டேஸ்க்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை எடுத்துட்டு அப்போ அடுத்தது அவங்களுக்கு அந்த மெடிசன் முடியறதுக்கு முன்னால இல்லைன்னா அந்த லாஸ்ட் டேல வந்து அவங்களுக்கு நம்ம டெலிவரி பண்ற மாதிரி அந்த மெடிசன் அவங்களுக்கு டெலிவரி பண்ற மாதிரி பண்ணலாம். ப்ரோஆக்டிவ். நம்மளாவே அவங்க வந்து எனக்கு மாத்திரை கெடுங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளாவே டேட்டா பேஸ்ல வச்சு டேட்டாவை பார்த்துட்டு நம்மளாவே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஓகே நாளைக்கு காலியா போயிடும் நாங்க அனுப்பி வைக்கவான்னு கேட்டு அனுப்பி வச்சிடலாம். அதான் சொல்றீங்க? ஆமா. வெரி குட். தட்ஸ் a very good use case. That's data. See, that is what இப்போ all the companies now this is what they are trying to do. நம்ம கூட எதுவும் பண்ண வேண்டாம், தானாவே அவங்களே டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாவை பார்த்துட்டு தானாவே they are trying to take action. நீங்க போய் வேற கடையில போய் வாங்கிட்டீங்கன்னா நம்ம கடைக்கே திருப்பி வரணுன்றதுக்காக நம்மளே காலியா போகுது, அடுத்த வாரம் காலியா போகுது, வெயிட் பண்ணாதீங்க, நாங்களே அனுப்பி வைக்கிறோம்னு அனுப்பி வச்சிடுறது. That's a good use case that you can do for the patients. Very good. Basket. நீங்க என்ன பண்ணுவீங்க பாஸ்கர்? இதுல வந்து இது பேஷண்ட்ஸ் வந்து பாதியில இருந்து அவங்க சாப்பிட்டு நரம்பு சிச்சுவேஷன்ல இருக்கனால போன்ல பண்ற மாதிரி டோர் டெலிவரி மூலமா டிஸ்கவுண்ட் பண்ற மாதிரி பண்ணலாம். டோர் டெலிவரி பண்ணலாம். ரைட், நீங்க சொல்றீங்க டோர் டெலிவரி பண்ணலாம். எந்த டேட்டா வச்சுட்டு டோர் டெலிவரி பண்ணுவீங்க? டேட்டா பேஸ்ல இருக்க எந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு டோர் டெலிவரி பண்ணுவீங்க? அடிக்கடி வர்ற அந்த பேஷண்ட்ஸோட அந்த டேட்டாஸை எடுத்துட்டு அடுத்து அவங்களுக்கு தேவையானது நம்ம அவங்ககிட்ட கேட்டு நம்மளே டோர் டெலிவரி பண்ணலாம் மேம்.
நம்ம அட்ரஸ் வச்சுட்டு நம்மளே ஓகே, சவுண்ட்ஸ் குட். யூ கேன் டு தட் too. ஓகே, குட். ஓகே பாஸ்கர், உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு? நீங்க என்ன டேட்டாபேஸ், நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க டேட்டாபேஸ் எதுக்காக நீங்க இப்ப எல்லாரும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க இல்லையா, மெடிக்கல் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி உங்களோட எக்ஸாம்பிள் என்ன? ரயில்வே டேட்டாபேஸ் இந்த மாதிரி வைக்கலாமா மேம்? வைக்கலாம். என்ன வைப்பீங்க ரயில்வே டேட்டாபேஸ்? ரயில்வே வந்து அவங்க ஸ்டேஷன் எங்கெங்க ஸ்டேஷன் இருக்கு அது ஒரு டேட்டாஸ் மேம். அப்புறம் அந்த பேஷன்ஸோட டேட்டாஸ் மேம். அப்புறம் அந்த டிக்கெட்டுக்கு பண்ணவங்களோட டேட்டாஸ் வந்து அதுலயே வந்துரும் மேம். டிக்கெட் புக்கிங். என்ன டேட்டா? ஸ்டேஷன் நேம், டிக்கெட் புக் பண்ணவங்க. கரெக்ட், டிக்கெட் புக் பண்ணவங்க. அப்புறம் அந்த பேஷன்ஸோட டேட்டாஸ் மேம். யாரு? பேசஞ்சர்ஸ் டேட்டா. என்ன சொன்னீங்க? பேஷன்ஸோட டேட்டாஸ் மேம். ஸ்டேஷனோட டேட்டா. ஓகே. அந்த டேட்டா ஸ்டேஷன் ஆன்லைன்ல என்னமா சொல்லுங்க. ஆன்லைன்ல அதான் மேம், ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணாங்களோ இல்ல அவங்க நேர்ல புக் பண்ணாங்க, அப்படியே டேட்டாஸ் அதுல தனியாக பிரிக்கலாம் மேம். அதுவும் போட்டுக்கலாம். கரெக்ட். ஆன்லைன் டேட்டாவா என்னன்னு சேர்த்து பண்ணிக்கலாம். வெரி குட். இந்த டேட்டா எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? ஸ்டேஷன் இன்ஃபர்மேஷன். லெட்ஸ் டேக் ஸ்டேஷனை மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே ஒரு ஸ்டேஷன் டேட்டா பேஸ்னா அதுல என்னென்ன டேட்டா இருக்கும்? ஒரு ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனை பத்தின டேட்டா நான் வச்சிருக்கேன். நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வச்சிருக்கீங்க? அந்த டைப்புக்கு ஒரு ட்ரெயின்ஸோட டேட்டாஸ் மேம். அந்த ஸ்டேஷன்ல எந்த டைம்ல எந்த ட்ரெயின் வருது அந்த டேட்டாவா? எஸ் மேம். ஓகே, வேற? வேற ஸ்டேஷன் டேட்டாபேஸ்ல வேற என்னென்ன இருக்கும்? முதல்ல சிம்பிள் இதுல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டேஷன் எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியணும் நமக்கு இல்லையா? ஸ்டேஷன் நேம். அருப்புக்கோட்டை ஸ்டேஷனா, மதுரை ஸ்டேஷனா? தி நேம் ஆஃப் தி ஸ்டேஷன். ஓகே. வேற அது மாதிரி வேற என்னென்ன இருக்கும் அந்த ஸ்டேஷன் டேட்டாபேஸ்ல? யோசிச்சு சொல்லுங்க. ஸ்டேஷன், ஒரு ஸ்டேஷன் நீங்க இந்த ஒரு திருச்சுழி, அருப்புக்கோட்டையில ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. என்னென்ன டேட்டாலாம் வைக்கலாம் நம்ம ஸ்டேஷன் டேட்டாபேஸ்ல? இன்னைக்கு காலையில ஒரு 10 மணி ட்ரெயின் ஏற போறாங்கன்னா அந்த 10 மணி ட்ரெயின்ல போற பேசஞ்சரோட டேட்டாஸ் மேம். அடுத்து வேற இல்ல மேம். அடுத்து சிம்பிள் திங் சொல்லுங்க. இமெயில் இது இருக்கணும், அந்த ஸ்டேஷனுக்கான ஃபோன் நம்பர்னு ஒன்று இருக்கணும். பிகாஸ் 1 மணிக்கு கேட்பாங்களா ட்ரெயின் வந்துச்சா வரலையா கேட்கறதுக்கு ஃபோன் நம்பர் இருக்கணும்ல ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு. அந்த கான்டாக்ட் நம்பர், அந்த கான்டாக்ட் நம்பர். அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கும் ஸ்டேஷன்ல? வேற என்னென்ன இருக்கும்? அந்த டைமுக்குரிய ட்ரெயினுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க மேம், அனௌன்ஸ் பண்ணுவாங்க மேம். அனௌன்ஸ் பண்ணுவாங்க. யார் அனௌன்ஸ் பண்ணுவா? அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க. அப்ப அந்த டேட்டாவே நம்ம ஸ்டேஷன்ல வைக்கணும் இல்லையா? ஸ்டேஷன் மாஸ்டர், ஸ்டேஷன் ஹூஎவர், அந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றவங்க எல்லாரும் அவங்க டேட்டாவையும் நம்ம அந்த ஸ்டேஷன்ல போடணும் இல்லையா? ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா யூ ஹேவ் இந்த டேட்டா எல்லாம் இருக்கணும் ஸ்டேஷன்ல. எந்த ஊர்ல இருக்கு, என்ன போன் நம்பர், யார் யார் வேலை பாக்குறா, அந்த ஸ்டேஷன்ல ஒரு டீ கடை இருக்குதா இல்லையா, எந்தெந்த ட்ரெயின்லாம் வரும், எப்பெல்லாம் அந்த ட்ரெயின் வரும், அதோட ட்ராக் எல்லாம் ஒழுங்கா இருக்கா, இது மாதிரி நிறைய டேட்டா போடலாம். ஒரு ஸ்டேஷன் மட்டும் எடுத்தேன், நம்ம வந்து இந்தியன் ரயில்வேஸ் ஃபுல்லா கூட எடுக்க வேண்டாம். ஒரு ஸ்டேஷன் எடுத்தாலே நமக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் போடலாம். ரைட்? இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? இந்த டேட்டா, இந்த ஸ்டேஷன் டேட்டா வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? Again, anybody can answer. We have ஒரு டேட்டாபேஸ் இருக்கு நம்ம கிட்ட, இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட ஒரு டேட்டாபேஸ்ல இருக்கு. அதுல ஒரு டேபிள்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா ஸ்டேஷன் நேமும் இருக்கு.
ஸ்டேஷன் எந்த ஊர்ல இருக்கு, யார் ஸ்டேஷன் மாஸ்டர், யாரு எத்தனை ட்ரெயின் வருது, இதெல்லாம் சேர்ந்து ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், என்னெல்லாம் பண்ண முடியும் இந்த டேட்டா வச்சுக்கிட்டு? ஜஸ்ட் இமேஜின், திங்க் பண்ணி பாருங்க. டிராஃபிக் ரயில்வே டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு யூஸ் ஆகலாம். ஏன்னா எந்த பிளாட்ஃபார்ம்ல எந்த ட்ரெயின் வருதுன்னு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஸோ அந்த டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் இஸ் புக்கிங் க்ரௌட் மேனேஜ்மெண்ட். Correct. You can, the main purpose is train station. So ஒரே டைம்ல நிறைய ட்ரெயின் வரக்கூடாதுன்றத you can figure out. You can manage that part. வேற என்ன பண்ணலாம்? ட்ரெயின் ட்ராக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம் மேம். லைக் எந்த ட்ரெயின் எங்க வந்துட்டு இருக்கு, இப்போ டிலே ஆச்சு அப்படின்னா அதை நோட்டிஃபை பண்றதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டைம்ல வரணும், பட் இந்த டைம் இன்னைக்கு வரல அப்படின்ற போது இந்த ஆப்ல ஒரு ஆப் ஒன்று வச்சிருந்தோம்னா அதுல நம்ம நோட்டிஃபை பண்ணலாம். வெரி குட். அப்புறம் இப்போ யூடிஎஸ் மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ரிசர்வேஷன்ஸ்க்குலாம் புக் பண்றோம்னா அப்போ சீட் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு. அது வந்து ஸ்டேஷன் இன்ஃபர்மேஷனா, இந்த ஸ்டேஷன்ல இருந்து ஏறணும்னா சீட் அவைலபிள் இருக்கா இல்லையா அப்படி தேடுறதா? ஓகே ஃபைன், we can do that. வேற புத்தகம் சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன இருக்கு? எஸ் வைஷ்ணவ். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ட்ரெயின் இப்போ வந்து ஸ்டேஷனுக்கு வந்ததுன்னா எந்த பாக்ஸ் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது மேம். ஸோ நம்மளுக்கு முன்னக்கூடியே வந்துட்டு எந்த பாக்ஸ் 5th பாக்ஸ்ல நம்ம சீட்ஸ் எல்லாம் இருக்குன்னா நம்மளுக்கு நோட்டிஃபை பண்ற மாதிரி மேம். நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த ட்ரெயின் எந்த ட்ராக்ல வருதுன்னு நம்மளுக்கு சரியா தெரியாது மேம். சம்டைம்ஸ் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி அந்த சைடும் போவோம் மேம். ஸோ எந்த ட்ராக்ல வருதுன்ட்டு முதவே நம்மளுக்கு மெசேஜ் வர மாதிரி மேம். Yes, so that's a very good information. அந்த ஸ்டேஷன் டேட்டாபேஸ்ல நம்ம எந்த ஸ்டேஷன் எப்ப வருது, எந்த ட்ராக்ல வருது, அந்த இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து ஆட் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம பேசஞ்சர்ஸ்க்கு முதல்லயே நம்ம மெசேஜ் கொடுத்துடலாம், இந்த ட்ராக்ல வரப்போ. குட் ஐடியா, we can do that. Very good. வேற சிபீனா சொல்லணுமா? எஸ் எஸ் சிபீனா. மேம், இந்த ஸ்டேஷன் இன்ஃபர்மேஷனை வச்சு கேட்டரிங் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றது பண்ணலாம் நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? இப்போ நிறைய ஸ்டேஷன் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இந்த ஸ்டேஷன் வர இந்த கம்பெனி கேட்டரிங் அப்படின்னு ஃபுட் சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்புறம் அடுத்த ஒரு 10 ஸ்டேஷன்ஸ் இன்னொரு கேட்டரிங் சர்வீஸ், அந்த மாதிரி டெண்டர் கொடுக்கறது டெண்டர் கொடுக்கலாம். Wow, okay, all right, out of the box thinking, very good. You can do that. So you can add some additional information to this. யாரு கேட்டர் பண்றா, because that's the thing that happens. ட்ரெயின்ல சாப்பாடு வாங்குறதுன்றது is an important thing. Very good. Good. So everybody came up with some interesting database ideas and what you can do. So இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்ததுன்னா, எது டேட்டா எது ப்ராசஸ், என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படி இருந்ததுன்னா, then you can do actually select statement. இப்போ நீங்க சொன்னதுக்கு some of the இது வந்து இப்போ let's say சூப்பர் மார்க்கெட் இது train, let's talk about the train. The station name, station related information will be in one table, train related information will be in another table, catering related information will be in a different table. So all these are tables. Select statement will be, இப்போ நான் வந்து எந்த ட்ரெயின் எந்த ட்ராக்ல வருது அப்படி தெரியணும்னா I need to write a select statement, select track number, from the train table where train number is this. So that will how I'll write a query. It will be easier for you to think of the statement, because SQL statements வந்து it's very similar to English. நம்ம திங்க் பண்றது மட்டும் ஒழுங்கா திங்க் பண்ணா, மீனிங் ஒழுங்கா இப்போ ஒரு ட்ரெயினோட ட்ராக் நம்பர் எனக்கு தெரியணும்னா, ஓகே ஐ நீட் டு நோ, ஓகே ட்ரெயின் இன்ஃபர்மேஷன்லாம் ட்ரெயின் டேபிள்ல இருக்கு. ட்ராக் இன்ஃபர்மேஷன் வந்து தட் இஸ் த காலம் நேம். எந்த ட்ராக் எந்த ட்ரெயின் வர்றதுன்னா நான் வேர் கிளாஸ்ல போடணும். ட்ராக் நம்பர் எனக்கு வேணும்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல போடணும். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அசோசியேட் ஒன்ஸ் வி லேர்ன். சரியா? தட் இஸ் த ரீசன் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் டேட்டான்னா என்ன, டேபிள்னா என்ன, ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா query எழுதுறது ரொம்ப ஈஸி.
So we will be trying to do when we meet on Fridays, Wednesdays அவங்க கமலா அவங்க வருவாங்க. அவங்க கிளாஸ்ல more, she'll be teaching something very similar. Friday when I meet with you, we'll be doing more exercises like this. Okay, trying to imagine your own database and writing what you will do with the database. That will help with learning the actual எப்படி டிசைன் பண்றது, எப்படி கோட் எழுதுறது. பிகாஸ் உங்களோட இந்த ஏஜ் அஸ் ஃப்ரெஷர்ஸ் வந்து உங்களோட மெயின் இன்டர்வியூஸ் எல்லாம் மெயினா என்ன கேட்பாங்கன்னா இதுதான் எழுத சொல்லுவாங்க, query தான் எழுத சொல்லி சொல்லுவாங்க. தி மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க வந்து உங்களை இது கேட்க மாட்டாங்க, இது டிசைன் பண்ண சொல்லி சொல்ல மாட்டாங்க. அதனால we will not focus டிசைன்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். we will focus on queries and we will focus on, பிகாஸ் இன்டர்வியூஸ்ல வந்து நார்மலைசேஷன்னா என்ன அந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வில் டீச் யூ தட் ஆல்சோ. எதுக்கு நார்மலைசேஷன்னா என்ன, எதுக்கு பண்றோம் நம்ம, we will teach all that also. Yeah, so it has to be more interactive. It was a good session today. Any question so far? இவ்வளவு நேரம் பண்ணதில்ல. Any questions or any thoughts? What do you think? It's a good start, man. Good start. Yeah. Good start. Class will be more. எல்லாருமே பேசுனீங்க. I'm very glad, even though it's a very small class. 5 பேர் தான் இருக்கீங்க. 5 பேரும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. And I see a good பாஸ்கர் கிட்ட இருந்து குட் இம்ப்ரூவ்மெண்ட். பாஸ்கர் ஸ்டார்டிங்ல எனக்கு என்ன சொல்றீங்கன்னே புரியலன்னு நீங்க, பட் கடைசியில அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. You had a good example too. So this is what I want to see. You want to improve. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண you will improve. மித்தவங்க பேசுறத கேட்க you will have more ideas. So that is why the class needs to be more of a collaborative with it. And there's some good ideas also. So I'm glad. I hope you all are more interested. பாஸ்கர் எதனா சொல்லணுமா? இல்ல மேம். நோ மேம். Okay. சரியா? Okay, sounds good. So we will end the class now, and the next class is going to be Wednesday, not this Friday. Friday we may have a separate session, but no MySQL class on Friday. And homework என்னன்னா, I want you all, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா, I want you all to think of இன்னொரு ஐடியா. Don't do the நான் சொன்ன லைப்ரரி, ஸ்கூல், whatever, ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் பண்ணாமல் நீங்களாவே யோசிச்சு come up with something more relevant for you. உங்களோட டெய்லி one of the examples I want to give is database of என்னோட வீட்டுல என்னோட கபர்ட்ல என்னோட clothes இருக்கு இல்லையா, my sarees, சல்வார் கமீஸ் and pants and whatever, right? என்னென்ன என்னோட clothes இருக்கோ, I want to do a database on my clothes. Is that a good idea? I can have a database of my clothes. இல்லையா? எத்தனை படவை வச்சிருக்கேன், எந்த கலர் படவை வச்சிருக்கேன், எந்த படவையை எப்ப கட்டிட்டு போனேன், so that I don't want to repeat it again, right? எந்த படவைக்கு மேட்சிங் சட்டை இருக்கு இல்ல. This can be a database and I can write queries. Main query would be, ஒரு சேலை எடுத்தேன்னா எப்ப கடைசி அந்த சேலை எப்ப கட்டினேன், நான் போன வாரம் தான் கட்டினேன்னா okay, I don't want to wear it again. போன வருஷம் கட்டினேன்னா maybe I want to wear it again. Such a simple one, everyday lifeல இந்த கொஸ்டின்லாம், when I go open my cupboard, அதை பார்த்துட்டு ஓகே இன்னைக்கு என்ன சட்டை போடலாம்னு யோசிக்கும் போது these are my questions. இது எப்ப போட்டேன், எப்ப கடைசியா வாஷ் பண்ணேன், these are my questions. These are everyday problems. I don't even have to go to railway station வரைக்கும் கூட போக வேண்டாம். Anything I face in my everyday life, I can create a database for that. Same with the kitchen. எல்லா ஸ்பைஸும் வச்சிருக்கேன் நான். கடுகு இருக்கா, மிளகா இருக்கா, I'm talking என்னோட own lifeல இருந்து சொல்றேன் நானு. Think of something from your own life or something that you can easily associate. Medical shop is a good one because நீங்க போறீங்க மெடிக்கல் ஷாப்ல டெய்லி போறீங்க நீங்க, so you can kind of associate with that. அந்த மாதிரி யோசிச்சு write an example. Okay, come up with an example of என்ன database இருக்கும், என்னென்ன டேட்டா வச்சிருப்பீங்க, அந்த டேட்டாவை வச்சு என்னென்ன பண்ணலாம். நீங்க தமிழ்லயும் எழுதுங்க, இங்கிலீஷ் எழுதுங்க, doesn't matter, என்ன languages doesn't matter, but I want you to write something simple data. Okay, everybody okay with that? Don't do the saree example because நான் already சொல்லிட்டேன் நான். You think of something, anything. Okay, sounds good? Okay, ma'am.
Ma'am, attendance. Good job. All right. Yeah, you all have the link, yeah? Attendance link இருக்குதானே எல்லார்கிட்டயும்? Do you want me to post it again? If you all can do it and select MySQL on it and then write whatever or what you think of the class or whatever. Yes, thank you. Yeah, if you guys can do it, thanks for reminding me. Yeah, if you guys can do it. Okay, attendance முடிச்சிட்டு you could unless you have any questions, we'll end the class. I'm going to stop the recording.